முன் ஜென்மங்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டால், இது போன்ற பிற்போக்குத்தனமான விஷயங்களை பற்றி ஓஷோ பேசுவதில்லை என்று நாம் நினைக்கும் அடுத்த நொடி தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு சில வினோதமான வழிமுறைகள் இருக்கின்றன என்கிறார் ஓஷோ. அவருடைய சொந்த வழிகாட்டுதலின்படி தன்னுடைய முன் ஜென்மத்தை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய்த ஒரு பெண்ணிற்கு காத்திருந்த அதிர்ச்சியான அனுபவத்தை பற்றி தான் இந்த வீடியோ. நிச்சயமாக நம்மால் நமது கடந்த ஜென்மங்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் தற்சமயம் நமக்கு இந்த ஜென்மத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. கடந்த ஜென்மங்களை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் சிரமமான வேலை. மனிதனால் நிச்சயமாக தன்னுடைய முந்தைய ஜென்மங்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். காரணம், ஒரு முறை ஒரு விஷயம் நினைவு என்கிற உருவத்தில் மனதில் பதிக்கப்பட்டு விட்டால் அதை ஒருபோதும் அழிக்க முடியாது. அது எப்போதும் நமது ஆழ்ந்த அன்கான்சியஸ்னஸ் லெவலில் இருக்கும். எதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருந்தோமோ ஒருபோதும் நாம் அதை மறப்பதில்லை. நான் உங்களிடம் ஜனவரி 1ஆம் தேதி 2001 என்ன செய்தீர்கள் என்று கேட்டால் ஒருவேளை உங்களால் சரியாக பதில் சொல்ல முடியாது. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. 1ஆம் தேதி என்ன செய்தேன் என்று ஒரு சிறிய ஐடியா கூட இல்லை என்று நீங்கள் ஒருவேளை பதில் சொல்லலாம். ஆனால் ஒருவேளை உங்களை ஹிப்னடைஸ் செய்ய முடிந்தால், உங்களை அன்கான்சியஸ் நிலைக்கு கொண்டு சென்று 1ஆம் தேதி என்ன செய்தீர்கள் என்று கேட்டால், ஏதோ அன்றைய நாள் உங்கள் கண்முன் செல்வது போல் அந்த நாள் முழுவதும் என்ன நடந்தது என்று சொல்வீர்கள். அன்று காலை குடித்த தேநீரில் இனிப்பு சிறிது குறைவு என்பதை கூட உங்களால் சொல்ல முடியும். தேநீர் கொண்டு வந்து கொடுத்த மனிதன் மேல் வியர்வை நாற்றம் எடுத்தது என்பதையும் உங்களால் சொல்ல முடியும். உங்களால் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்களை கூட சுட்டி காட்ட முடியும். ஹிப்னாசிஸ் நிலையில் அடியாழத்தில் புதைந்து கிடந்த நினைவுகளை வெளிக்கொண்டு வர முடியும். நானே பல பரிசோதனைகளை செய்திருக்கிறேன் என்பதால் தான் உங்களிடம் இதை பற்றி சொல்கிறேன். யாரெல்லாம் பழைய காலத்திற்குள் செல்ல விரும்புகிறார்களோ அவர்களை அங்கே கூட்டிச் செல்ல முடியும். அந்த நபர் இப்போது உள்ள நடப்பு காலத்தில் உள்ள நினைவுகளை பின்னோக்கி நடந்து பார்க்க வேண்டும். ஒருவர் தான் கருவான நாள் வரை பின்னோக்கி செல்ல வேண்டும். அந்த பாயிண்டை அடைந்த பிறகுதான் அவரால் பழைய பிறவிக்குள் காலடி எடுத்து வைக்க முடியும். ரிமெம்பர், காரணமில்லாமல் இயற்கை நம்முடைய பழைய வாழ்க்கையை மறக்கடிக்கவில்லை. and the reason is very significant. ஒரு மாதத்திற்குள் நடந்த அனைத்து சம்பவங்களையும் நினைத்து பார்த்தாலே அது நமக்கு பைத்தியம் பிடிப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது பழைய ஜென்மங்கள் கூட நமக்கு ஞாபகம் இருந்தால் என்ன நடக்கும் என்று நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஈவன் ஒரே ஒரு நாளை மட்டும் எடுத்துக்கொள்வோம். அதை மட்டும் நினைத்து பார்த்தாலே பிழைப்போமா என்று தெரியாது. இயற்கை மனதால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலான ஞாபகங்களையே அனுமதிக்கிறது அல்லது அனுமதிக்கும்படி ஏற்பாடு செய்துள்ளது. மற்ற நினைவுகள் எல்லாம் மனதின் இருண்ட அடியாழத்திற்குள் தூக்கி எறியப்படுகிறது. அதேபோல் தேவையில்லாத ஞாபகங்கள், நினைவுகள், மெமரிஸ் ஹவுஸ் ஆஃப் அன்கான்சியஸ்னஸிற்குள் சேமித்து வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த சேமிப்பு கிடங்கிற்குள் தெரியாமல் புரிதல் எதுவும் இல்லாமல் நுழைந்தால் உடனடியாக மனிதனுக்கு பைத்தியம் பிடித்துவிடும். ஒரு பெண்மணி என்னுடைய மேற்பார்வையின் கீழ் ஒரு சோதனையை செய்து பார்த்தார். அவர் தன்னுடைய பழைய வாழ்க்கையை, பழைய ஜென்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருந்தார். நான் அவரிடம் இட் இஸ் பாசிபிள், ஆனால் அதனால் வரும் பின் விளைவுகளை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், ஒருவேளை கடந்த ஜென்மங்களை தெரிந்து கொள்ளும் போது நீங்கள் கவலைப்படலாம், அப்செட் ஆகலாம் என்று சொன்னேன். அவர் அதற்கு, நான் ஏன் அப்செட் ஆக போகிறேன், அந்த காலம்தான் ஏற்கனவே கடந்து சென்று விட்டதே, அதை பற்றி இப்போது கவலைப்பட என்ன இருக்கிறது என்று கேட்டார்.
சோதனையை ஆரம்பித்தார். கல்லூரியில் பேராசிரியராக வேலை பார்த்தவர், அறிவாளி, தைரியமானவர். என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்களை சரியாக பின்தொடர்ந்து ஆழமான தியானத்திற்குள் நுழைந்தார். Slowly she began to dig into the deeper levels of her memory. மெதுவாக ஆழமான நிலைகளில் இருக்கும் நினைவுகளை தோண்டினார். அவருடைய முன் ஜென்மத்திற்குள் முதலாக அடியெடுத்து வைத்த அந்த நாள் என்னிடம் ஓடோடி வந்தார். அவருடைய உடல் நடுங்கிக் கொண்டே இருந்தது. கண்களில் கண்ணீர். தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். அவர் என்னிடம், நான் இப்போது நினைத்து பார்த்ததை மறக்க விரும்புகிறேன். இதற்கு மேல் என்னுடைய பழைய ஜென்மத்திற்குள் ஒரு அடி கூட எடுத்து வைக்க நான் விரும்பவில்லை என்று சொன்னார். நான் அதற்கு, அது மிகவும் கடினம். மனதிற்குள் ஞாபகப்படுத்தப்பட்டதை மனது மறப்பதற்கு சிறிது காலம் தேவைப்படும். பட் why are you so nervous என்று கேட்டேன். அதற்கு அவர், தயவு செய்து அதை பற்றி கேட்காதீர்கள். நான் என்னை பற்றி நான் மிகவும் சுத்தமான பெண் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் முந்தைய பிறவியில் நான் தென்னிந்தியாவில் உள்ள ஒரு கோவிலில் தேவதாசியாக இருந்திருக்கிறேன். ஆயிரக்கணக்கான ஆண்களோடு உறவு கொண்டிருக்கிறேன். என் உடலை விற்றிருக்கிறேன். இதையெல்லாம் மறக்க வேண்டும். ஒரு வினாடி கூட இதை பற்றி நினைத்து பார்க்க நான் விரும்பவில்லை என்றார். சோ யார் வேண்டுமானாலும் பழைய ஜென்மத்திற்குள் நுழையலாம். அதற்காக பல வழிகள் இருக்கின்றன. There is a methodology for it. புத்தர், மகாவீரர் மனித குலத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை பழைய ஜென்மங்களை, பழைய வாழ்க்கையை நினைத்து பார்ப்பது. They helped every seeker to go back into his previous life. கடந்த கால நினைவுகளை திரும்பி பார்ப்பதற்கு மனிதனுக்கு தேவையான தைரியம் இருந்தால் அவன் முற்றிலுமாக வேறொரு மனிதனாகி விடுவான். காரணம், அவன் எதையெல்லாம் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறான். இதை முன்பே 1000 முறை ஏற்கனவே செய்திருக்கிறான் என்பதை பார்க்க நேரிடும். அவனுடைய முட்டாள்தனத்தை பார்க்க நேரிடும். எத்தனை முறை சொத்து சேகரித்திருக்கிறான், எத்தனை முறை பெரிய வீடுகள் கட்டியிருக்கிறான், எத்தனை முறை கௌரவத்தின் பின்னால், மரியாதையின் பின்னால், அந்தஸ்தின் பின்னால் ஓடியிருக்கிறான், எத்தனை முறை டெல்லிக்கு சென்று பெரிய பதவிகளை வாங்கியிருக்கிறான் என்று எல்லாவற்றையும் பார்க்க நேரிடும். எண்ணவே முடியாத அளவிற்கு இவற்றையெல்லாம் பல முறை செய்திருக்கிறார் என்பதை உணர்வார். அண்ட் மேலும் மேலும் இதையே செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் இறுதியாக கிடைக்கும் முடிவுகளில் இவையெல்லாம் தோல்வியில்தான் முடிந்தது. The journey has proven unsuccessful. இந்த முறையும் இந்த பயணம் வெற்றியடைய போவதில்லை. பழைய சம்பவங்களை, நினைவுகளை தோண்டி கிளறுவதன் மூலம் பணத்திற்கு பின்னால் ஓடக்கூடிய அவரது ஓட்டம் உடனடியாக நிறுத்தப்படுகிறது. பதவிகளின் மேல் உள்ள பற்று மறைந்து விடுகிறது. கடந்த 1000 வருடங்களில் எத்தனை பெண்களோடு உறவில் இருந்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. பெண்ணும் எத்தனை ஆண்களோடு உறவில் இருந்திருக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்கிறாள். இதில் வேடிக்கை என்னவென்றால், எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணாலும் திருப்தி அடைந்ததில்லை. பெண்ணும் எந்த ஒரு ஆணாலும் திருப்தி அடைந்ததில்லை. இருந்தாலும் ஆண் இப்போதும் இந்த பெண்ணோடு உல்லாசமாக இருப்போமா, அந்த பெண்ணோடு ஜாலியாக இருப்போமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான். பெண்ணும் இந்த ஆணோடு சேர்ந்து வாழ்வோமா, அந்த ஆணோடு ஜாலியாக இருப்போமா என்று யோசித்து பார்க்கிறாள். This has happened millions of times. ஒரு முறை எல்லாவற்றையும் பின்னோக்கி திரும்பி பார்த்தால் அல்லது ரீகால் செய்து பார்த்தால் இந்த செயல்களை ஒருவரும் திரும்ப திரும்ப செய்ய போவதில்லை. அவற்றை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். காரணம், திரும்ப திரும்ப ஒரு செயலை பல முறை செய்துவிட்ட பிறகு அதில் இருக்கும் பயனற்ற தன்மை மிக தெளிவாக தெரியும். The whole thing becomes meaningless. புத்தர், மகாவீரர் இருவருமே கடந்த கால நினைவுகளை நினைத்து பார்க்கிற தீவிரமான பரிசோதனையை செய்து பார்த்திருக்கிறார்கள். ஒரு முறை இந்த நினைவுகளுக்குள் கடந்து செல்லும் சீடர்கள் பெரிய மனமாற்றம் அடைந்தார்கள். The seeker who passed through these memories even once was transformed. வெளியே வரும்போது புது மனிதராக உணர்ந்தார்கள். இது போன்ற பரிசோதனைகளுக்குள் நுழைவதற்கு முன் கவனமாக இருக்க வேண்டும். நன்றாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே நம் வாழ்க்கையில் நடப்பு காலத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த கவலைகளை எல்லாம் மறப்பதற்காகத்தான் ஒரு மனிதன் குடிக்கிறான், சீட்டு விளையாடுகிறான், சினிமா பார்க்கிறான், சூதாடுகிறான். ஒரே ஒரு நாளின் நினைவுகளோடு வாழ்வது கடினமாக இருக்கிறது என்பதை பார்க்கும்போது
இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள துணிச்சல் போதுமானதாக இல்லாத போது ஒருவரால் எப்படி பழைய ஜென்மங்களை ஞாபகப்படுத்தி பார்ப்பதற்கு தைரியம் எப்படி வரும்? யூ மே ஃபைண்ட் இட் வெரி ஸ்ட்ரேஞ்ச். உலகத்தில் எல்லா மதங்களுமே ஆல்கஹாலை எதிர்க்கின்றன. அரசியல்வாதிகளும் தங்கள் பங்கிற்கு ஆல்கஹாலை எதிர்க்கிறார்கள். இதை எதிர்ப்பதற்காக இந்த முட்டாள் அரசியல்வாதிகள் கொடுக்கும் விளக்கங்கள் அல்லது காரணங்கள் என்னவென்றால், ஆல்கஹால் நல்ல குணங்களை அளிக்கிறது, சொத்துக்களை செல்வங்களை அளிக்கிறது, மனிதனை வன்முறைக்குள் தள்ளுகிறது என்பதுதான். This is all nonsense. மதம் ஆல்கஹாலை எதிர்ப்பதற்கு காரணம் குடிப்பவர் தன்னை மறப்பதற்காகவே குடிக்கிறார் என்பதுதான். தன்னைத்தானே மறக்க முயற்சி செய்யும் மனிதனால் தன்னுடைய ஆத்மாவோடு பழக்கம் ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. தன்னைத்தானே அறிந்து கொள்வதின் நோக்கம் ஆன்மாவை தெரிந்து கொள்வதுதான். அரசியல்வாதிகள் சொல்வதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பொதுவாக மக்கள் குடிகாரரை மோசமான மனிதர் என்று நினைக்கிறார்கள். எனக்கு குடிப்பவர்களையும் தெரியும், குடிக்காதவர்களையும் தெரியும். பல பரிசோதனைகளை வைத்து பார்க்கும்போது நான் கண்டறிந்தது, குடிப்பவன் குடிக்காதவனை விட பல மடங்கு பல வழிகளில் பெட்டரான மனிதனாக இருக்கிறான். இரக்கமும் பரிவும் நான் பார்த்ததில் குடிப்பவனிடம் இருக்கும் அளவு குடிக்காத மனிதர்களிடம் பார்த்ததில்லை. குடிகாரர்களிடம் இருக்கும் தாழ்ச்சி, ஹியூமிலிட்டி குடிக்காதவர்களிடம் நான் பார்த்ததில்லை. குடிக்காதவர்களிடம் இருக்கும் திமிர், ஆணவத்தை நான் குடிகாரர்களிடம் பார்த்ததில்லை. ஆனால் அரசியல்வாதிகளும் மதங்களும் ஆல்கஹாலை எதிர்ப்பதற்கு ஏதேதோ காரணம் சொல்லிக் கொண்டே போவார்கள். ஆனால் மனிதன் தன்னை மறப்பதற்காக குடிக்கிறான். மனிதன் நினைவுகளை கண்டு பயப்படுகிறான். நிகழ்காலமே ஞாபகம் இல்லாமல் இருக்கும்போது இறந்த காலம் எப்படி நினைவுக்கு வரும்? அதேபோல் இறந்த காலத்தை நினைவு வைத்துக் கொள்ள முடியாத ஒருவரால் எப்படி நிகழ்காலத்தை மாற்ற முடியும்? Consequently, a blind repetition goes on. எதையெல்லாம் இதற்கு முன்னால் 1000 முறை செய்திருக்கிறோமோ அதையே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறோம். இது முடிவே இல்லாமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நமது இறந்த கால வாழ்க்கையை நினைவுபடுத்தி பார்க்கும் வரை நாம் திரும்ப திரும்ப பிறவி எடுத்துக்கொண்டே இருப்போம். அது மட்டும் அல்லாமல் தொடர்ந்து அதே முட்டாள்தனங்களை திரும்ப திரும்ப முடிவே இல்லாமல் செய்து கொண்டே இருப்போம். This boredom, this continuous chain is meaningless. காரணம், நாம் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் இறந்து கொண்டே இருப்போம். நாம் செய்த செயல்களை மறந்து கொண்டே இருப்போம். அதே செயல்கள் மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரே வட்டத்தில் சுற்றி கொண்டே இருப்போம். சம்சாரா என்றால் என்ன தெரியுமா? சம்சாரா என்றால் சக்கரம். பேரரசர் அசோகர் புத்த கோயில்களில் உள்ள தூபிகளில் மக்களுக்கு வாழ்க்கை ஒரு சுழலும் சக்கரம் என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக சக்கரத்தை செதுக்கினார். தண்ணீர் இறைக்க பயன்படுத்தப்படும் மாடு சுற்றி சுற்றி முன்பு இருந்த இடத்திற்கு மீண்டும் மீண்டும் வருவது போல வாழ்க்கை ஒரே சக்கரத்தில் சுழல்கிறது. So the wheel is a symbol of samsara. இது எந்த வெற்றி கொண்டாட்டங்களையும் எடுத்து காட்டுவதில்லை. இது வாழ்க்கை தினமும் தோற்கடிக்கப்படுகிறது என்பதை அடையாளப்படுத்துகிறது. இது வாழ்க்கை திரும்ப திரும்ப சலிப்பை தரக்கூடிய மற்றும் ஒரே வட்டத்தில் சுற்றி கொண்டிருக்கும் சக்கரம் என்பதையே சிம்பாலிக்காக தெரியப்படுத்துகிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த உண்மையை மறந்து உற்சாகமாக, ஆர்வமாக மீண்டும் ஆரம்பிக்கிறோம். ஒரு மனிதன் ஒரு பெண்ணின் மீது காதலில் விழுகிறான். However, அவன் எத்தனை முறை இதற்கு முன் காதலில் விழுந்திருக்கிறான், எத்தனை முறை பெண்களின் பின்னால் சென்றிருக்கிறான் என்பதை உணர்வதில்லை. இருந்தாலும் மீண்டும் இது ஒரு அழகான சம்பவம், முதன்முறையாக நமது வாழ்க்கையில் நடக்கிறது என்றே நாம் நினைக்கிறோம். ஆனால் இது போன்ற அருமையான சம்பவங்கள் இதற்கு முன்பு பல முறை நடந்திருக்கிறது. இந்த உண்மையை ஒருவேளை அவன் தெரிந்து கொண்டால் 10 அல்லது 15 முறை ஒரே திரைப்படத்தை பார்த்த மனிதன் போல் உணர்வான். ஒரு திரைப்படத்தை முதன்முறையாக பார்க்கும்போது நாம் அதை ரசிக்க வாய்ப்பு இருக்கிறது. அது மறுநாள் உங்களுக்காக திரையிடப்பட்டால் ஒருவேளை நீங்கள் பொறுத்து கொள்வீர்கள், சிறிது சமாளிப்பீர்கள். 3வது நாள் யாராவது அந்த திரைப்படத்தை பார்க்க கூப்பிட்டால், நன்றி, நான் அந்த திரைப்படத்தை பார்க்க விரும்பவில்லை என்போம். ஆனால் நம்மை யாராவது வற்புறுத்தினாலோ மிரட்டினாலோ ஒரே திரைப்படத்தை வலுக்கட்டாயமாக துப்பாக்கி முனையில் 15 நாட்களுக்கு பார்க்க நிர்பந்தித்தாலோ 16வது நாள் நாம் நிச்சயமாக தற்கொலைக்கு முயற்சி செய்வோம்.
எதற்கும் ஒரு எல்லை உண்டு என்று நினைப்போம். 15 முறை பார்த்து விட்டேன், இன்னும் எத்தனை முறை பார்க்க வேண்டும் என்று கதறுவோம். திரைப்படத்தை பார்த்த பிறகு நமக்கு மயக்க மருந்து கொடுத்தார்கள் என்றால் நாம் பார்த்த அனைத்தும் மறந்து போகும். அடுத்த நாள் அதே திரைப்படத்தை டிக்கெட் எடுத்து நன்றாக ரசித்து உற்சாகமாக பார்ப்போம். ஒவ்வொரு முறையும் மனிதன் உடலை விட்டு பிரியும் போது அல்லது ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை சொந்தமாக்கும் போது பழைய ஜென்மங்களின் நினைவுகளுக்கான கதவுகள் மூடப்படுகின்றன. புதிய உடலோடு புதிய நாடகம் இன்னொரு முறை தொடங்குகிறது. அதே நடிப்பு, அதே கதை, மீண்டும் ஒரு முறை எல்லாமே சேம் தான். Once again everything is the same. எல்லாமே இதற்கு முன்பு பல முறை நடந்திருக்கிறது. பழைய நினைவுகளை நினைத்து பார்க்க முடியுமானால் ஒருவர் நாம் திரும்ப திரும்ப ஒரே செயலைத்தான் பல முறை இதற்கு முன்னால் செய்து கொண்டிருந்திருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்கிறார். That same story has occurred many times before. அதே பழைய பாடல்கள் பல முறை இதற்கு முன்பு பாடப்பட்டிருக்கின்றன. இப்போது எல்லாமே தாங்க முடியாத அளவிற்கு சென்று விட்டன. பற்றற்ற தன்மை, அதாவது நான் அட்டாச்மெண்ட், உலக ஆசைகளிலிருந்து விடுதலை பெறுவது, இவை யாவும் பழைய ஞாபகங்களை நினைத்து பார்ப்பதிலிருந்து வருகிறது. இதை தவிர இந்த வாழ்க்கையின் மேல் உள்ள இச்சையிலிருந்து விடுதலை பெற வேறு வழியே கிடையாது. நான் அட்டாச்மெண்ட் இஸ் கிரியேட்டட் பை ரிவைவிங் த மெமோரிஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் பர்த்ஸ். பற்றற்ற தன்மை பழைய ஞாபகங்களை தட்டி எழுப்புவதிலிருந்து உருவாக்கப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் பழைய ஜென்மங்களை நினைத்து பார்ப்பதற்கான வழிமுறைகள் இல்லாத காரணத்தால் இந்த பற்றற்ற தன்மை இன்றைய உலகில் குறைந்து கொண்டே வருகிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.